இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் கணக்கு இருக்கிறது என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஏற்கனவே துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் சமீபத்தில் திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்து இந்தியா கூட்டணி என்று ஆலோசனை நடத்துகிறது. சி.பி. ராதாகிருஷ்ணன் திருப்பூரை சேர்ந்தவர். 16வது வயதிலேயே அரசியலுக்கு வந்துவிட்டார். RSS மற்றும் ஜனசங்க ஆகியவற்றில் இணைந்து பணியாற்றியவர். எமர்ஜென்சி காலத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டமும் நடத்தி வந்துள்ளார். ஆரம்ப காலத்தில் ஜனதா கட்சியில் இருந்த இவர் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளையும் வகித்தபடியாக மேலே வந்தவர். 1998 முதல் 99 ஆகிய மக்களவை தேர்தல்களில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று MP ஆனார். அதன் பிறகு போட்டியிட்ட 3 தேர்தல்களிலுமே 2ஆம் இடம்தான் பெற்றிருக்கிறார். இருந்தபோதிலும் கடந்த 2014ஆம் ஆண்டு திமுக, அதிமுக என 2 பெரிய கட்சிகளின் துணை இல்லாமல் தனித்து போட்டியிட்டு 3,08,000 வாக்குகள் பெற்று ஆச்சரியப்படுத்தினார். இதன் மூலம் கோவையில் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமானது. 1990 முதல் 95 வரை, அதன் பின்னர் 2001 முதல் 2006 வரை தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராகவும் இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அப்பொழுது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இவர் நடத்திய யாத்திரை பிரபலமாக பேசப்பட்டது. 1990 முதல் 95 வரை, அதன் பின்னர் 2001 முதல் 2006 வரை தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராகவும் இருந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். அப்பொழுது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இவர் நடத்திய பாத யாத்திரை பிரபலமாக பேசப்பட்டு வந்தது. இதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லி ஆட்சியை பிடித்த போது தேசிய கயிறு வாரிய தலைவராகவும் பதவியேற்றார். இது மட்டுமல்லாமல் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவிகளையும் வகித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கூடுதல் ஆளுநர் பொறுப்புகளையும் கவனித்து வந்திருக்கிறார். தொடர்ந்து மகாராஷ்டிர மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் அவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தலை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பெரும்பான்மை வாக்குகளில் உள்ளதால் சி.பி. ராதாகிருஷ்ணன் அடுத்த துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுவார் என்பது உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்த பாஜக பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியால் வட மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டில் கோலோசிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திராவிட அரசியல்தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை 10 சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. இதில் 3 முறை மட்டுமே ஓரிலக்க எண்ணில் MLA-க்களை பெற்றது. 1996இல் ஒரு MLA, 2001இல் 4 MLA, 2021இல் 4 MLA என பாஜக வெற்றி பெற்றதை தவிர ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இந்த முறை திமுகவை தோற்கடிப்பதுடன் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக காலூன்ற வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி மிக தீவிரமாக இருக்கிறார். இதன் முதற்கட்டமாக தான் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்பட்டது. இது மட்டுமல்லாமல் கடந்த முறை கூட்டணியில் 20 இடங்களை கேட்டு பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 30 இடங்களை பெறுவதற்கும் திட்டமிட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்திய துணை ஜனாதிபதி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா அறிவித்திருக்கிறார். தமிழர்களையும் தமிழகத்தையும் பாஜக புறக்கணிப்பதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகவும் சாதகமான மண்டலமாக கொங்கு மண்டலம் இருந்து வருகிறது. தற்பொழுது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலாக கொங்கு மண்டலத்தை முழுவதுமாக கையில் எடுத்து விடலாம் என பாஜக
கணக்கு போட்டு வருகிறது. சிபி ராதாகிருஷ்ணன் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் வாக்கு மற்றும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிக பலத்தை தரும் என்று நம்பப்பட்டு வருகிறது. கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலம் முழுவதுமாக தற்பொழுது பாஜக கைக்கு வரும் என்கின்ற கணக்குதான் இதில் முக்கிய அரசியலாகும். இது தவிர தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய பதவி தந்ததன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியில் இடம்பெறலாம். இது தேர்தல் பிரச்சாரத்திற்கு பலமாக இருக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கணக்காகும். இது தொடர்பாக அரசியல் பார்வையாளர்களின் கருத்துப்படி இந்த முறை கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணிதான் அதிக இடங்களை வெல்லும் என்பது முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது.